கடிக்குதுங்கடா. டிஆர்எஸ் கனெக்டர் இருந்தால் மட்டும்தான். மச்சான் நிறுத்துறாடே மச்சான். ஹலோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் வாங்கி ஒரு 1 மந்த் பார்க்க ஆகும். இந்த ஆக்ஸர் ஹெல்மெட் எதுக்கு வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி பர்பஸ்க்காக தாங்க வாங்குகிறேன். இது என்ன அப்படி இருக்குது, மற்ற ஹெல்மெட்டே வாங்கிக்கலாம், வீகா ஹெல்மெட்டே வாங்கிக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஹெல்மெட்டில் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னாங்க. மோட்டோ விளாக்கு இந்த இதுக்கெல்லாமே நம்ம வச்சுருக்க பைக்குக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கினா தான் நல்லாயிருக்கும்னாங்க. என்னோடய ஃபேவரட் கலர் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், க்ரீன் வெனாமஸ் வாங்கியிருக்கேன். ஆக்ஸாரில் வேறு லெவலில் இருக்குங்க. பட்ஜெட்டில் ஸ்டார்டிங் 5000 ருபீஸில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்மெட்டு. ஆக்ஸார் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ஆக்ஸாரை. நார்மல் ஹெல்மெட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்டுக்கு இது ரொம்ப சேஃப்டி பர்பஸில் இது நல்லா இருக்குது. கிரேடிங் பார்த்திங்கன்னா நல்ல கிரேடிங் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கேஜ் வெயிட், இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 கிராம்ஸ் இருக்கும். இதை போட்டு காட்டுறோம் பாருங்க கைஸ். இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா சின்னோட நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி லாக் ஆகி உக்காந்துக்குச்சு. இதுக்கு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு இருக்கும். இது அந்த மாதிரி ஸ்ட்ரிப் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி அந்த கிளிப் மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பேக்கெல்லாம் மாட்டோங்கள்ல, யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு செயின் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது நம்ம தலையிலேருந்து கலண்டு விழாமல் இருக்கிறதுக்காகவே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வைசர் பார்ப்பீங்க, எல்லா வைசர் மாதிரிலாம் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் லேயர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம மழை டைம்லலாம் போகிறாங்கன்னா நமக்கு வந்து நம்ம மூச்சு விட்ற காற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோமில் அந்த டிஸ்பிளேயில் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக அந்த இது மாதிரி கட்டிக்கும், பனி கட்டுற மாதிரி. ஆனால் இதில் அந்த மாதிரி ஆகாது. அதுக்காகவே தனியாக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில். ஆனால் இதில் அந்த மாதிரி ஹெல்மெட்டில் அந்த மாதிரி இல்லை. இது ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே க்ளீனாகவே தெரியும். அந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் வரவே வராதுங்க. நிமிஷம் காய்ஸ், இந்த துண்டை போட்டுருவோம். துண்டு போட்டு தான் எதாவது வேலை பண்ண முடியும். ஆமாம், நம்ம ஹெல்மெட்டை பத்திரமா வச்சுருவோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மவுண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அது கூட 2 பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் மைக்கில் செட் பண்ணுறதுக்கு, மோட்டோ விளாகிங்க்கு. ஒரு ரோடோட டிஆர்எஸ் கனெக்டர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோனோ மைக்கு, எல்லாருமே மோட்டோ விளாகிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோனோ மைக் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அடுத்து நான் என்னோடய ஃபேவரட்டுங்க மோட்டோ விளாகிங்க்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, பாதி காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிச்ச அமௌண்ட்டை நான் போட்டு எடுத்திருக்கேன். கோப்ரோ ஹீரோ 10. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மோடுங்க. மீடியம் மோடு இருந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மீடியம் மோடு. இந்த மீடியம் மோடு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 8700 ரூபா பக்கம் வருது, 8700 ருபீஸ் வருது. ஓவராலாக பார்த்திங்கன்னா என்னோடய மோட்டோ விளாகிங்கோட மொத்த கியர் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா பல்காக போயிடுச்சு. இதுக்கே பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன். இதுக்கு மேலே தான் கைஸ் ஒவ்வொரு வீடியோவாக என்னோடய மோட்டோ விளாகிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன ட்ரிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்ரிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், மீடியம் மோடு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது மீடியம் மோடு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறான், 2 யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் மோடு இருக்குது பாருங்கள். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மோடை லாக் பண்ணுறதுக்கு கோப்ரோவோட ஒரு கிளிப் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு கிளிப் ஒன்று, அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் லாக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஃபைனலாக நம்ம மீடியம் மோடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்ச்சும் கொடுத்துட்றாங்க, இதில் போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே கைஸ், மீடியம் மோடு எடுத்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிறதுலே இது ஒன்று தாங்க ரேட்டு. சின்னதாக இருக்குங்க, ஒரு ஹெட்ஃபோன் பின் கேபிள் குவாலிட்டி கூட இல்லை. ஆனால் இந்த கனெக்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த கோப்ரோ யூஸ் ஆகுங்க. இது பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் கனெக்டர்னுவாங்க. இந்த கனெக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சபிள் இன்னொரு கனெக்டர் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சின்னோண்டு மெல்லிஸ் ஒயர் மாதிரி இருக்குது. இந்த கனெக்டர் தாங்க. ஆனால் இந்த கனெக்டர் இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு மைக் போட்டாலுமே யூஸ் ஆகிறது இல்லைங்க. இந்த டிஆர்எஸ் கனெக்ட் போட்டால் மட்டும்தான், இந்த ரோடோட டிஆர்எஸ் கனெக்ட் போட்டால் மட்டும்தான் எந்த ஒரு இதுவும் ஒர்க் ஆகுது, இல்லைனா ஒர்க் ஆகிறது இல்லைங்க. அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இதுக்கப்புறம் என்னோடய ஒவ்வொரு வீடியோலேருந்தும் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சின்ன சின்ன ட்ரிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. டிஆர்எஸ் கனெக்டர் இருந்தால் மட்டும்தான். மச்சான் நிறுத்துறாடே மச்சான், அப்படிதான்டா என்ன பண்ணுது, கடிக்குதுங்கடா. எறும்புங்க, இந்த குட்டி குட்டி சிறு எறும்புங்க.
ஓகேவா? மூஞ்சி எப்படி தெரியுதுன்னு கேட்டான். எப்படி அமெரிக்கன் மாதிரி. ஏய் போடாங்கட்டு போயிரு, அந்த பக்கம் சுற்றின்னு போங்க. ஏய் இங்கே வெங்காயம் ஆக்குது, போடாங்கட்டு. இந்த வெள்ளாடு தான் அட்டகாசம் பண்ணுறது இருக்கிறதுல. இந்த செம்மறி ஆடுங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்காதுங்க காய்ஸ். ஒரு வெளியே அவுட் சைடில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு மரண போராட்டம் நடந்ததுங்க பாருங்கள். ஆடு வேறு மேய்க்கிறாங்க. இந்த ஆட்டில் நம்ம தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுல முடிஞ்சே போயிடுது. இங்கே வர தலைவர் தனியாக வராரு. போங்க தலைவர் வேகமாக.